அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து இறங்கியுள்ளதாக இபிஎஸ் தற்போது தெரிவித்திருக்கிறார். திமுக செய்த வரலாற்று பிழைகள் அதிமுக கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று நேற்று அவர் தெரிவித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுகவின் கூட்டணி அறிவிப்பானது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து இறங்கியிருப்பதாக இபிஎஸ் தற்போது தெரிவித்திருக்கிறார். திமுக செய்த வரலாற்று பிழைகள் அதிமுக கூட்டணியின் மூலம் திருத்தி எழுதப்படும் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். முழு விவரங்கள். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்த அறிக்கையில் ஊழல், ரெய்டு போன்றவற்றை பயம் காட்டி தற்போது பாஜக அதிமுகவை மிரட்டி கூட்டணி வைத்து விட்டது என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தினமும் என்ன பிரச்சனை வரப்போகின்றது என்று தன் தூக்கம் தொலைத்து விட்டதாக ஒருமுறை திமுக பொதுக்குழுவில் சொன்னார். நேற்று முன்தினம் அவருடைய அமைச்சர் பொன்முடியின் அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சு அவர் தூக்கத்தை கெடுத்து விட்டது. இன்றோ அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு இடிபோல் வந்து அவருக்கு இறங்கி உள்ளது போலும் என்று குறிப்பிட்டு பீதியின் உச்சத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கின்றார். திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று நான் என்னுடைய பதிவின் வாயிலாக தெரிவித்தேன். தமிழ்நாட்டு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தெரிவித்திருந்தார். என்னவா இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலின் காலையில் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்று நாடகங்களையும் தொகுத்து அதனை அறிக்கையாக வெளியிட்டு விட்டார் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். மணிப்பூர் மாநில பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு இருக்கும் அக்கறை துளியாவது உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் பெண்கள் மீது இருந்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.